திடீரென பைக்கை கடந்து வளைந்து சென்ற லாரி, பரிதாபமாய் போன இளைஞரின் உயிர். ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்திற்குட்பட்ட கொங்கணாபுரம் ஒன்றியம் மூலப்பாதை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராயனம்பட்டி காட்டுவளவை சேர்ந்த பெயிண்டர் தொழிலாளி 22 வயதுடைய சவுந்தரராஜன் மீது பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி இருசக்கர வாகனத்தை முந்திச் சென்று திடீரென இடதுபுறம் திரும்பியதால் அந்த லாரியின் மீது எதிர்பாராத விதமாக பைக் மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே சவுந்தரராஜன் பரிதாபமாக உயிரிழந்தார். கொங்கணாபுரம் காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு வந்து சவுந்தரராஜனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சவுந்தரராஜனின் உறவினர்கள் கொங்கணாபுரம் ஓமலூர் செல்லும் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனை கைது செய்வோம் என பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை கலைய செய்தனர். மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது.